என் கோமணத்தையே உருவேன்னு சொன்னால அந்த வீரபாண்டி இந்த மந்திரியை மீறி எப்படி அவன் பொங்க சாமான் வாங்குறான்னு பாக்குறேன். வீரபாண்டி மகன் வந்திருக்கானே. எத்தனை பேரோட வந்திருக்கான்? அவன் மட்டும் தானே வந்திருக்கான். வர சொல்லு. கொஞ்சம் தனியா பேசணும். பேசிக்கிட்டு நீ சொல்றா. இந்த ஜோக்கோட தரத்துல இருந்தே தெரியுது உங்க தராதார என்ன. நான் தனியா பேச பயப்படல, நீங்க ஏன் தனியா பேச பயப்படுறீங்க? யாரு பயப்படுறா? பாயாசத்துல வசனது முந்திரி, பதவியில வசனது மந்திரின்னு சொன்னீங்க. கேட்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மளிகை ஜாமான் லிஸ்ட்ல கூட காப்பருப்பு, தூப்பருப்பு, ஊப்பருப்பு, பாப்பருப்பு, வீப்பருப்புன்னு எல்லாம் கிலோ கணக்கில் எழுதுவாங்க. முந்திரி மட்டும் 100, 50 கிராம் கணக்கில் தான் எழுதுவாங்க. பாயசத்துல கூட அள்ளி போட மாட்டாங்க, கிள்ளி தான் போடுவாங்க. அதை அதிகமா வாங்கினா காசு காலி, அதிகமா சாப்பிட்டா உடம்பு காலி. அதே மாதிரிதான் மந்திரி பதவியும். சின்னத்தை மாத்தி அமுத்தணும், பதவி இல்லாம கோர்ட்ல நிக்கணும், இல்ல ரோட்ல நிக்கணும். இது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு முன்னாடின்னு எல்லாம் பேசியிருக்காங்களே தவிர பின்னாடின்னு யாரும் பேசினதில்லை. முறையா எங்க அப்பாவுக்கு பின்னாடின்னு ஒருத்தன் சவால் விட்டதையும் பார்த்தேன். உங்க ஜாமா எப்படி வாங்கிடுவேன்னு சொல்றதையும் கேட்டேன். உனக்கு இப்ப சொல்றேன், உனக்கு 3 நாள் டைம். அதுக்குள்ளே எங்க குடும்பத்துக்கு பொங்க ஜாமா வராம தடுத்துட்டீங்கன்னா நான் குடும்பத்தோட வந்து ஓங்காலில் விழுவுறேன். அப்படி நான் வாங்கிட்டேன்னா எங்க அப்பா வந்து ஓங்காலில் விழுவாரு. இல்ல எனக்கு புரியல. இப்ப நீங்க பொங்க ஜாமா வாங்கிட்டா உங்க அப்பா வந்து என் காலில் விழுவாரா? நான் வாங்கலைன்னா எங்க அப்பா வந்து ஓங்காலில் விழுவாரு. இல்ல யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப உங்க அப்பா வாங்கிட்டாருன்னா வந்து விழுவாரா, இல்ல வாங்கலைன்னா வந்து விழுவாரா? நான் வாங்கலைன்னா எங்க அப்பா வந்து ஓங்காலில் விழுவாரு. என்னடா நீ எங்க வீட்டுக்கு பொங்க ஜாமா வராம தடுத்துட்டீங்கன்னா நான் குடும்பத்தோட வந்து ஓங்காலில் விழுகிறேன். அப்படி நான் வாங்கலைன்னா எங்க அப்பா வந்து ஓங்காலில் விழுவாரு. அதாவது நான் பொங்க ஜாமா வாங்குறத உன்னால தடுக்க முடியாது. இப்ப நான் மந்திரிடா, உங்க அப்பன் கரூர்ல அதே வீரபாண்டி தான். சவாலுக்கு ரெடியா? 3 நாள்ல உங்க வீட்டுக்கு பொங்க ஜாமா வராம நான் தடுக்கிறேன்டா. அப்படி எங்களாங்க சார், யாரு பொங்க ஜாமா வாங்குறான்னு பாக்கலாங்க சார். அப்ப எங்க அப்பா சொன்ன மாதிரி கரூர்ல ஒரு பை எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். உன் பொங்க ஜாமான்ல இருந்து கரும்பு, திராட்சை இதெல்லாம் எடுத்து நான் திங்கல. என் பேரு முத்துப்பாண்டியா இல்லடா. லூசு பையன், நீ முத்துப்பாண்டியா இல்லடா. என்ன படம்னே தெரியாம நடிக்க வந்துட்டேன். என்ன டீம், என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கு